ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆதாமுடைய வம்ச வரலாறை பார்க்கின்ற வேளையில் பலர் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் சேத் என்கிறவர் பிறக்கிறார். அதன் பின்பு தொடர்ந்து பல வம்சங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு இன்று பேச விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில் காணக்கூடியதான ஒரு சிறந்த காரியம் அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அது இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறேன். இந்த வேளையில் 5ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் படிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய வாழ்நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த வருஷங்கள் 365 வயது. அவர் தேவனோடு நடந்தது, அவரோடு கூட சஞ்சரித்த காலம் 300 வருஷம். அவருடைய 365 வருடங்களில் அவர் தன்னுடைய 65வது வயதிலிருந்து 365 வருடம் வரைக்கும் தேவனோடு கூட நடந்தார் என்று பார்க்கிறோம். ஈ வாக் வித் காட். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் தேவனோடு கூட நடத்தார் என்று சொன்னால் அவர் வெறுமனே அப்படியே நடந்து கொண்டே போனார் என்று அர்த்தம் அல்ல. தேவனோடு கூட அவர் ஐக்கியம் கொண்டிருந்தார். தேவனை தன்னுடைய சொந்த தேவனாக நினைத்து அவரை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் மையத்தில் வைத்து காத்து கொண்டிருந்தார். நடப்பது என்பது அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான தெய்வன் யார் என்பதை அந்த காலத்திலேயே இந்த ஏனோக்கு அறிந்திருந்தார். இன்றைக்கும் ஏனோக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கிறார். தேவன் ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். அவன் பாருங்கள், அந்த குமாரரையும் குமாரத்தைகளையும் தேவனோடு நடக்கும்போதே பெற்றான். இதை பார்க்கின்ற வேளையில் அவன் ஒரு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணாருன்னு தான் பார்க்குறோம். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குமாரத்திகள் எல்லாரும் அவருக்கு பிறந்தவர்களாய் காணப்படுகிறாங்க. இப்படி என்று பார்க்கும் பொழுது இது இன்றைக்கி உலகத்தில் நம்ம தேவனோடு நடக்க முடியுமா? இல்லாவிட்டால் ஒரு அசெட்டிக் லைஃப் என்று சொல்வார்கள். இல்லாவிட்டால் சந்நியாசத்துக்கு போய்விட வேண்டுமா என்று சொன்னால் அப்படி அல்ல. தேவனோடு கூட நடக்கத்தக்கதான ஒரு காரியம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவன் நம்மோடு கொடுக்குறோம். தாவீது கூட சொல்கிறார், நான் தேவனை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த அனுபவம் அன்றைக்கு ஏனோக்கு இருந்தது. அந்த ஏனோக்கு அவருடைய வாழ்க்கையில் 65 வயதிலிருந்து 365 ஆண்டுகள் வரைக்கும் 300 வருஷம் தேவனோடு நடந்தார். இது மற்ற வயது உள்ளோர்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 600 வருடங்கள் வாழ்ந்தார்கள், 900 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கின்ற வேளையில் இவர் ஒரு வாலிபனாக தான் வாழ்ந்திருக்கிறார். குமாரர் குமாரத்தைகளை பெற்றுக்கிறார், பேர பிள்ளைகளை பெற்றார் என்றெல்லாம் போடவில்லை. ஆகவே அவர் தன்னுடைய ஒரு 365 ஆண்டுகள் இருந்தால் இன்றைக்கு காலகட்டத்திலே காணப்படக்கூடியதான வாலிப வயது. இந்த வாலிப வயதிலே தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனோடு கூட நடந்தார். அவர் மரிக்கவில்லை. தேவனோடு கூட தேவனாலே எடுத்து கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்று சொன்னால் கர்த்தரோடு நடக்கத்தக்கதான கர்த்தரை பின்பற்றி நடக்கத்தக்கதான கர்த்தர் அவரை எப்படி வழிநடத்தி ஏற்றுக்கொண்டாரோ அதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏனோக்கினுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, எனக்கு போல நாங்களும் மோடு கூட நடக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு முக்கியமான காரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.